வெல்கம் பேக். ஸோ இன்னொரு vlog தான் வந்து எடுக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. 2-3 இம்பார்ட்டண்ட்டான வேலை இருக்குது. என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணணும், ஃபேஸ் பேக் போடணும், அதுக்கப்புறம் வந்து ஷேவிங் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணணும். அது ரொம்ப பெரிய வேலை. ஒரு நிமிஷம். ஸோ அது ரொம்ப பெரிய வேலை. அந்த வேலை பண்ணோம். ஏன்னா நைட் நான் ஊருக்கு கிளம்புறேன். ஸோ பேக்கிங் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் கேர் vlog மாதிரி இருக்கட்டும். ஏன்னா ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன், ஹேர் மாஸ்க் மாதிரி இருக்கும், அதுவும் பண்ண போகிறேன், ஃபேஸ்க்கும் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாமே லைனாக இருக்கிறதுனால நான் வந்து சரி ஓகே இதை வந்து ஒரு vlog-ஆ போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஸோ அதுக்காக தான். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ பெருசாகிடுச்சு அப்படின்னு. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப. ஸோ அதுக்காகவே ஃபஸ்ட் நம்ம வந்து மீதி எல்லா பாடத்து ஃபேஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த இடம் மட்டும் தான் வந்து எனக்கு ஆக்னே வருமே. ஸோ இப்போ வந்து நம்ம அதான் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அதுக்கப்புறமா நான் பேக் பண்ணுவேன். ஸோ இதுக்கு இடையில வந்து ஒரு சின்ன வேலை ஒன்று இருக்குது. ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க நமக்கு ஒரு பூஜைக்காக வராங்க. ஸோ அதுக்குள்ளே நான் குளிச்சு ரெடியாகி இருக்கணும். ஸோ பார்க்கலாம். ஸோ இன்னைக்கோட vlog இதுதான். இந்த மாதிரி vlogs உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏன்னா அதுதான் இன்னும் நிறைய என்கரேஜ் பண்ணும். ஸோ ஏற்கனவே எனக்கு வந்து ஒரு அளவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது. மற்ற வீடியோஸ் கம்பேர் பண்ணும்போது vlogsக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மீதி வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். அது என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காமிக்கிறேன். ஒரு கிவ்அவே வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணோம். அதை அப்லோட் பண்ணவே மறந்துட்டேன். ஆக்சுவலாக நேற்று தேர்ஸ்டே அப்லோட் பண்ணியிருக்க வேண்டியது. பட் ஆனால் பண்ணலை. ஏன்னா தேர்ஸ்டே வந்து 2 வீடியோ ஆல்ரெடி ஸ்கெடியூல் பண்ணிட்டேன். ஸ்கெடியூல் பண்ணதுக்கப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு நம்ம கிவ்அவே வீடியோ அப்லோட் பண்ணோமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, நவம்பர் அது இப்போது ஸ்டார்டிங் இல்லையா, மந்தோட ஸ்டார்டிங் அப்படிங்கிறதுனால நவம்பர் 1 சரி ஓகே நவம்பரோட கிவ்அவேவா அதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிவ்அவே போட்டுட்டேன். நான் காமிச்சேனா? ஓகே. ஸோ நான் வந்து மருதாணி போட்டிருக்கேன். நேற்று நைட்டு தான் வச்சேன். ஃப்ரண்ட் பேக் 2 இடத்துலையும் ரொம்ப ஆசையாக. ஆக்சுவலாக நான் மருதாணி வந்து போடுறதுக்கு கிளாஸ் போய் கற்றுருக்கேன். அதனால் இப்போ ப்ராக்டிஸ் செஷனுக்காக வந்து எல்லாரோட கையிலையும் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் இந்த டிசைன் வந்து பார்க்கணுன்னா நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஏன்னா யாராவது அங்கே ஃபாலோ பண்ணலன்னா கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம வந்து அப்லோட் பண்ணிவிட்டு வேலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? இருங்க, நான் திருப்பி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம கிவ்அவே ஒரு நிமிஷம் இருங்க. கிவ்அவே வந்து அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இது வரைக்கும் யாரும் பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். நம்மளோட சேனலில் வந்து ஒரு கிவ்அவே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அப்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அப்படி நான் வந்து உங்களுக்கு இதுவும் காமிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லைங்க. ஸோ என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜேடு பிளான்ட். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு இண்டோர் பிளான்ட்டு. ஸோ இதுக்கு கீழே வந்து வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளேட் மாதிரி கிடைக்கல. ஸோ அதனால் இப்போ வந்து ஒரு சின்ன டப்பா போட்டு வச்சுருக்கேன் நான். பட் ஆனால் இது வந்துட்டு நம்ம இதை வந்து என்ன சொல்லுவாங்க, இண்டோர் பிளான்ட், ஏர் பியூரிஃபையர்ஸ். ஸோ இது வந்து ஜேட் அப்படின்னு சொல்கிற ஒரு பிளான்ட்டு. இது வந்து எனக்கு பர்த்டேக்கு வந்து கிஃப்டாக கிடச்சிது. ஸோ இது வந்து நான் என்னோட டேபிள் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ இது என்னோடய SD கார்டு. நான் புத்தர் பற்றி தான் இப்போ ரீசெண்டாக படிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் வந்து புத்தரோட இது வந்து இங்கே வச்சுருக்கேன். நான் ஐ ஃபீல் லைக் ரியலி நைஸ் வைப் அது கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து எங்கள் ஃப்ரிட்ஜ் மேலே இருந்துச்சு. ஸோ அது பார்க்க நல்லாயிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுருக்கேன். அண்ட் ஆல்சோ குபேரர் பற்றி உங்களுக்கு தெரியும், லாட் ஆஃப் மணி ஏர்னிங் பர்சன்.
ஸோ அதுவும் இங்கே இருக்குது. இது வந்து நான் வச்சுருக்க கிறிஸ்டல்ஸ். இது வந்து ரோஸ் குவார்ட்ஸ், இது வந்து செலினைட் நினைக்கிறேன், நாட் ஷுர். தப்பாக இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து கரெக்டான நேம் போடுறேன். இது வந்து க்ரீன் அவென்ச்சுரின். ஸோ இது எல்லாமே வந்து நான் கிறிஸ்டல்ஸ், நான் கையில் கூட போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ நான் வந்து இந்த கிறிஸ்டல் ஹீலிங்லலாம் வந்து நிறையா நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஸோ அதனால் கிறிஸ்டல்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காமிக்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு நிமிஷம் இருங்க. சொன்னேன் இல்லையா எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணெய் வைக்க போகிறோம். அதுக்கு எண்ணெய், ஸோ இது வந்து நாங்கள் வீட்லேயே செய்கிற எண்ணெய். அம்மா வந்து எங்களுக்காக ஸ்பெஷலாக வீட்லேயே வந்து இந்த எண்ணெய் செய்வாங்க. தலை வந்து குளிச்சு பல காலங்கள் ஆகிவிட்டது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் ஆயில் வச்சு குளிக்கணும் அப்படின்னு நினப்பேன். இப்போ 2 days நான் வீட்டை விட்டு வெளியில் போகிறதுனால கன்ஃபார்மாக வந்து ரொம்ப சூடாயிடும். அப்படிங்கிறதுக்காகவாச்சும் வந்து எண்ணெய் வைக்கணும், இல்லைன்னா என்னால் முடியாது. ஸோ ரிங்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு அப்புறமா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய ஹர்ப்ஸ் எல்லாம் போட்டு செஞ்சுருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது நல்லா செட் ஆகும். அதனால் ஸோ நான் வந்து இப்போ அந்த ஆயில் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணி ஹேர் வந்து டையும் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேஸ் பேக் போட போகிறோம். ஸோ ஃபேஸ் பேக்குக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபேஸ் பேக் வந்து பயோடெக்லேருந்து பயோ க்ளோவ் பியூரிஃபையிங் ஆன்டி பிளெமிஷ் ஃபேஸ் பேக். ஸோ இதில் க்ளோவ் இருக்கிறதுனால நமக்கு பிம்பிள்ஸில் ஹெல்ப் பண்ணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த ஃபேஸ் பேக் போட போகிறோம். என் கை வந்து எண்ணெயாக இருக்கிறதுனால வளருது. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஃபேஸ் போடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். எந்த இடத்துல உங்களுக்கு ஆக்னி இருக்கோ அந்த இடத்துல மட்டும், இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கே மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி குத்தும். நார்மலாக நம்ம மஞ்சள்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி குத்தும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து அது பரவாயில்ல அப்படின்னா ஃபுல் ஃபேஸ் போடுங்க, இல்லைனா ஃபுல் ஃபேஸ் போடாதீங்க. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல் ஃபேஸ் போட போகிறதில்ல, எங்கே இருக்கோ அங்கே மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். எங்கள் அம்மா சமையல் குறிப்பில் பார்த்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே மட்டும்தான் எனக்கு பிம்பிள்ஸ் இருக்குது, வேறு எங்கேயும் எனக்கு பிம்பிள்ஸ் இல்லை. ஸோ அதனால் இங்கெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் வந்து வேறு என்ன ஃபேஸ் பேக் யூஸ்வலாக போடுவீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள். அடுத்து வந்து நான் ஷேவ் பண்ண போகிறேன். ஸோ நான் ஷேவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ரேசர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீனஸ்லேருந்து ஒன்று வரும்ல, அதுதான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது யூஸ் பண்ணி ஃபுல்லாக ஷேவ் பண்ணிடுவேன். ஸோ ஷேவ் பண்ணுறதுக்கு நான் பெரிய ரொட்டீன் எதுவும் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. குளிக்கும் போது அப்படியே அந்த சோப் நம்ம வாஷ் பண்ணுறோம்ல, அந்த சோப்லேயே அப்படியே வந்து ஷேவ் பண்ணிவிட்டு விட்டுருவேன்.
சில பேர் அது நல்லதுன்னு சொல்லுவாங்க, சில பேர் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு அது வந்து ஏன்னா குளிக்கிறப்பவே நம்ம பண்ணிடுறதுனால கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் அப்படியே பண்ணிடுவேன். பட் ஆனால் உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஹேர் ஆயில் அப்ளை பண்ணியாச்சு, ஃபேஸ் பேக் போட்டாச்சு. இது ரெண்டும் ட்ரை ஆகணும். அதுக்கு அப்புறமா குளிச்சிடணும். ஏன்னா இப்போ வந்துட்டு இருக்காங்களா, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டதுனால நான் சீக்கிரமாக குளிக்கணும் இப்போது. ஸோ நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். குளிச்சு அதான் சொன்னேன்ல ஒரு பூஜை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பூஜையில் தான் இருந்தேன். ஸோ அவங்க தான் அதெல்லாம் வச்சு விட்டாங்க. பூஜை சாமி கும்பிட்டுருக்கோம். ஸோ அவங்களோட நம்பிக்கையை வந்து கேட்கக்கூடாது, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். இப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணியிருக்கேன், ஷேவ் பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரியே ஷேவ் பண்ண ரொட்டீன் வேணால் நான் ஒரு நாள் உங்களுக்காக காமிக்கிறேன். இதில் காமிக்கல, ஏன்னா வந்து நான் பாத்ரூமில் தான் அதெல்லாம் பண்ணேன் அப்படின்றதுனால அதை உங்களுக்கு காமிக்கல. அதே மாதிரி வந்துட்டு வேறு என்ன பண்ணேன், கொஞ்சம் துணி இருந்துச்சு, அந்த துணியெல்லாம் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து காய வைக்கணும். இப்போது நம்ம வந்து பேக்கிங் பண்ணோம், ஏன்னா நிறைய திங்ஸ் எடுத்து வைக்கணும். எதுக்காக அப்படின்னா 2 days, சாட்டர்டே சண்டே 2 நாள் இதில் தான் போகிறோம் அப்படின்றதுனால நிறைய பேர் லைக் க்ரூவில் நிறைய பேர் வர போகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ்ஸு, ஈவெண்ட்டுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாம் கரெக்டாக எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ வந்து பேக்கிங் வேலை தான் பெண்டிங் இருக்குது. பேக்கிங் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா துணி காய வைக்கணும். இல்லை துணி காய வச்சுட்டு பேக்கிங் பண்ணலாமா, அப்படியே கன்ஃபியூஷன்ஸ் ஆஃப் இந்தியாவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பேக் பண்ணிடலாம். பேக் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து நெக்ஸ்ட் வேலை பார்ப்போம். ஓகேவா? இப்போ வந்து நான் காஃபி குடிச்சிட்டு இருக்கேன். ஸோ காஃபி வந்து வீட்டில் கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்களுக்காக போட்டுது. ஸோ அந்த காஃபியில் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுனால எனக்கு கொடுத்துட்டாங்க, அதை நான் குடிக்க போகிறேன். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு என்னோடய ட்ரெஸ் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இப்போ தான் தீபாவளிக்காக தான் இதெல்லாம் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து குப்பை கூடமாக இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த அதர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும். ஸோ நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறமா உங்களுக்கு காமிக்கிறேன் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன்னு. ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். இதை இப்போ வந்து பேக்கில் எடுத்து வைக்கணும். சரி, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்து எடுத்தேன். ஸோ இந்த பேக் தான் எடுத்துகிட்டு போகிறேன். 2 days தானே, அதனால் கொஞ்சமாக. ஸோ இதில் வந்து ஆல்ரெடி என்னோடய பர்ஸ் இருக்குது, என்னோடய கிளாஸஸ், இது என்னோடய சன் கிளாஸஸ், லென்ஸ் லிக்விட், இது வந்து என்னோடய காயின் பர்ஸ். ஸோ வேறு என்ன இருக்குது? ஓகே, அவ்வளோதான் இருக்குது இந்த சைடில். உள்ளே ஆல்ரெடி என்னோடய இன்னர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே என்னென்ன இருக்குன்னா, இதுதான் என்னோடய ட்ரெஸ்ஸு, 2 நாளைக்கு நான் போட போகிற ட்ரெஸ்ஸு. இது வந்து சும்மா டிஷர்ட், பிகாஸ் நம்ம ஈவெண்ட் அப்போ வந்து நமக்கு வேறு டிஷர்ட் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இங்கே நான் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்கேன், அதுக்காக அது இல்லை. ஸோ இது வந்து என்னோடய நைட் ட்ரெஸ், இது அகெயின் என்னோடய இன்னர்ஸ், இது வந்து என்னோடய டாய்லெட்ரீஸ். ஸோ இந்த தடவை மேக்கப் எதுவும் எடுக்கலை, ஏன்னா ஸ்கின் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்குன்றதுனால எதுவும் எடுக்கலை. ஸோ இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ச் இருக்குது, லைட் லைக் ஐ மேக்கப் மட்டும் எடுத்திருக்கேன், லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் சூப்பரான லிப்ஸ்டிக், சுகர்லேருந்து அந்த லிப் க்ரையான். இது ஷேடு வந்து 17 பிராண்டி ஹேரிங்டன். ஓகே, பிராண்டி நான் படித்தேன். ஐ ஃபோக்கஸ். ஸோ இது வந்து 17 பிராண்டி ஹேரிங்டன், சூப்பரான ஒரு நியூட் ஷேட். இது லிப் க்ரையான்ஸ் வந்து யூஸ்வலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் இந்த சுகர் வந்து என்னோட ரொம்ப ஃபேவரட். ஸோ இதை தான் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அது இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டேக்வக்கியோட பேடாஸ் காஜல் இருக்குது, ஸ்டேக்வக்கியோட ஓட லைனர், அந்த பென் லைனர் இருக்குல்ல, அதுவும் இருக்குது. ஸோ அதை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நான் இப்போது ப்ரெசென்ட்டில் ட்ரை பண்ணிகிட்ருக்கிற விட்டமின் சி அண்ட் விட்டமின் B3 ஸ்கின் க்ளோ சீரம். ஸோ இது வந்து 1 month ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ற பார்க்குறதுக்காக இதை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதனால் ஸ்கின் கேரில் இதை மட்டும் தான் எடுத்திருக்கேன். லிப் பாம் இருக்குது. இது வந்து பர்ஃப்யூம். ஸோ நம்ம பெரிய பர்ஃப்யூம் எடுத்துகிட்டு போக முடியாதுன்றதுனால இந்த பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பர்ஃப்யூம்ஸ் எடுத்துப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபேஸ் வாஷ், வேறு எனக்கு என்னோடய ப்ரஷ்ஷு,
டூத் பேஸ்ட், இது வந்து என்னோடய தலை கட்டுறதுக்கு, இது வந்து ஓடோமாஸ். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலாக அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது தான் எனக்கு வந்து டெங்கு வந்துடுச்சு. ஸோ அதனால் அதுக்காக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஓடோமாஸ் எடுத்து வச்சுருக்கேன். பட் அப்ளை பண்ணுறது வந்து தெரில. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கலர் பாரோட அந்த இதை எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து காலி பண்ணும். இப்போ வந்து நான் மேக்கப் ரிமூவர்ஸ்லாம் பெருசாக நிறைய கேரி பண்ண முடியாது, ஹெவியாக எதுவும் கேரி பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக இப்போ நான் வந்து இதை எடுத்துகிட்டு போகிறேன். ஆல்மோஸ்ட் காலி ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, காலி பண்ணி தூக்கி போடணும் இது. ஸோ இதெல்லாம் எடுத்துப்பேன். அது கூடவே வந்து ஹேண்ட்பேக் தேவைப்பட்டால் தான் எடுத்துகிட்டு போவேன், இல்லைனா என் பேக் மட்டும் தான் கேரி பண்ண போகிறேன். ஹேண்ட்பேக்கில் இப்போதைக்கு ஒன்றும் இல்லை, என்னோடய கேம் ஐட்டம்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அந்த கேம் ஐட்டம் பற்றிலாம் நான் லேட்டராக பேசுகிறேன் உங்ககிட்ட, ஓகேவா? ஸோ அது இல்லாமல் நான் லேப்டாப் எடுத்துக்குவேன். அப்புறமா வந்து டேப் எடுத்துப்பேன், ஏன்னா மூவிஸ் எடுத்து வச்சுருக்கேன், மூவி பார்க்கணும். அதுக்கப்புறமா சார்ஜர் எடுத்துப்போம். சார்ஜர், இயர்ஃபோன்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போகும்போது எடுத்து வச்சுப்போம். ஸோ இப்போதைக்கு நான் பேக் பண்ண போகிறது இதுதான். ஸோ இது எல்லாமே இப்போ வந்து இந்த பேக்குள்ளே போயிடும். ஸோ அது போயிடுச்சு அப்படின்னா நம்மளோட பேக்கிங் டன்னு. அதுக்கப்புறம் வேறு என்ன வேலை இருக்குது? ஆக்சுவலாக பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணோம். ஒரு நிமிஷம் இருங்க, திருப்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம பேக்கிங் முடிச்சதுக்கப்புறமா இருக்கிற ஒரே வேலை வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ மட்டும் எடிட் பண்ணோம். இந்த வீடியோ தான் இப்போ இந்த விலாக் வந்து ஃபினிஷ் பண்ண போகிறேன் நான். ஸோ இந்த விலாக் ஃபினிஷ் ஆயிடுச்சுன்னா அதை எடிட் பண்ணி ஸ்கெடியூல் பண்ணி நாளைக்கு வீடியோ ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சாட்டர்டே, அதாவது நாளைக்கு, இன்றைக்கி நைட்டுலேருந்து நான் வந்து ஈவெண்ட் போகிறது, ஈவெண்ட்டில் என்ன பண்ணுறேன் அதெல்லாம் உங்களுக்கு விலாக் எடுக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் எடுத்தேன்னா அது வந்து மண்டே டியூஸ்டேல அப்லோட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போதைக்கு எடிட்டிங் வேலை மட்டும் கொஞ்சோண்டு இருக்குது, அது மட்டும் தான் பண்ணோம். ஸோ இன்றைக்கோட விலாக் அவ்வளோதான். ஸோ ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, ஆல்மோஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. இதை வந்து ஒரு வாட்டி கோம் பண்ணோம், தலை சீவிட்டு அவ்வளோதான், வேறு ஒன்றும் வேலை இல்லை பெருசாக. ஸோ இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ ரெக்வெஸ்ட் இருந்தால் கீழே சொல்லுங்கள், ஓகேவா? ஸோ நான் வந்து நைட் கிளம்பும்போது அந்த வந்து தனியாக ஒரு விலாக கிளம்பி அங்கே போகிறது, அங்கே நடக்கிறது, அது எல்லாத்தையும் தனியாக உங்களுக்கு வந்து ஒரு விலாகாக போடுறேன். ஸோ இப்போது அவ்வளோதான், இந்த விலாக் முடிஞ்சிடுச்சு. பாய். எங்கள் வீட்டு கீழே குழந்தை கத்திக்கிட்டே தான் இருக்கும் எப்போ பார்த்தாலும். சரி, ஓகே, பாய்.